இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எந்த கம்பெனியில் போய் புதுசாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து இன்சென்டிவ் வந்து போடுறாங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து வரப்போகுது. இது என்ன எதுன்றதை டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ELI 2025 இப்போ ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இது எஃபெக்டிவ் ஆக போகுது. இங்கேருந்து ஜூலை 31 2027 வரைக்கும் இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஒர்க்கில் இருக்க போகுது. ELI 2025ன்றது ELIனா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எஃபெக்டிவ் வருது. ஸோ இப்படி வந்தது அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து காசு போட போகிறாங்க. இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஒரு கம்பெனிக்கு புதுசா ஒர்க்குக்கு போறீங்க, ஆகஸ்ட் மந்த்ல இருந்தா நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். கவர்மெண்ட் வந்து அப் டு 15,000 வரைக்கும் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போட போறாங்க. இது இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமா வரப்போகுது. இது EPFO போர்ட்டல் மூலமா நீங்க வந்து பாத்துக்கலாம். அந்த PF போர்ட்டல் மூலமா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 பேமெண்ட்டா வந்து போடுறாங்க. 7,500 ஃபர்ஸ்ட் 6 மாசத்துலயும் அடுத்த 6 மாசத்துல 7,500 போடுறாங்க. அந்த லாஸ்ட் 6 மாசத்துல வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கு. அதுல வந்து சேவிங்ஸ் பத்திலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 7,500 வந்துடும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து 15,000 வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ இந்த கவர்மெண்ட் ELI ஸ்கீம் 2025 கொண்டு வந்ததுக்கான ரீசனே இந்த மாதிரி ஜாப் கிரியேஷன் வந்து இந்தியா லெவலில் பண்ணணும் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட 3.5 கோடி ஜாப்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்கீமா இது இருக்கு. இது வந்து பார்ட் A. பார்ட் Bன்னு சொல்லிட்டு இது உள்ளே ஒன்று இருக்கு. இந்த ELI ஸ்கீம் 2025ல. ஸோ அது என்ன அப்படின்னா, இது வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கு. எம்ப்ளாயர்ஸ்னா நமக்கு வேலை கொடுக்குறவங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, இங்க இவங்க வந்து ஜாப் கிரியேஷன் வந்து பண்ணணும் எம்ப்ளாயர்ஸ்ன்றவங்க. அதாவது மினிமம் ரெக்யர்மெண்ட்டா 50 பேர் ஒரு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா 2 ஹைரிங் வந்து பண்ணாங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுவாங்க. இல்ல 50 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னா 5 பேர் ஹையர் பண்ணாங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுவாங்க. ஸோ இதில் எப்படி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, IT அண்ட் தென் டீ பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் எம்ப்ளாயி வச்சிருக்காங்கனாலே போதும், இதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி உள்ள வந்துருவாங்க. ஸோ இதில் வந்து ஸ்லாப் மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. 10,000 ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பேசிக் பேவை கொடுக்குறாங்க அப்படின்னா மாதம் 1,000 வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாப் கிரியேஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்ற ரீசன்னால. ஸோ அங்கே 10,000ன்றவங்களுக்கு 1,000, 10,000 × 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2,000, 20,000 1 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா 3,000. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே அந்த எம்ப்ளாயருக்கு போகும், அதாவது அந்த கம்பெனிக்கு போகும். ஏன்னா அவங்க ஜாப் கிரியேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு ரீசனால மட்டும். ஸோ இப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஜாப் கிரியேஷன்லாம் வந்து இன்சென்டிவ் கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுதான் இந்த ELI ஸ்கீம் 2025ன்றது. ஸோ இதில் நம்ம பார்ட் ஏல பார்த்தது புதுசாக வேலைக்கு போகிறவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமா, பார்ட் பியில் நம்ம பார்த்தது புதுசாக வேலைக்கு வரவங்களை அந்த கம்பெனி எடுத்துக்கணும் அப்படின்ற ரீசனால. ஸோ இங்கே பார்ட் பியில் இங்கே புதுசாக வரவங்கன்னு இல்லை, ஏற்கனவே ஒரு எம்ப்ளாயியாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து வராங்க அப்படின்னா அதுக்கும் இன்சென்டிவ் வந்து தராங்க. ஸோ ஓவராலாக இந்த கவர்மெண்டோட எய்ம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 3 லட்சம் கோடி ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதா இருக்கு.